கோவையில் காரை வழிமறித்து பணம் பறிக்க முயன்ற முகமூடி கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வலுவண்ணம் பகுதியைச் சேர்ந்த அசாம் சித்திக் என்பவர் சேலத்திலிருந்து காரில் கோவை பாலத்துறை பிரிவு வழியாக தனது சொந்த ஊரான எர்ணாகுளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது 2 காரில் முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து இரும்பு கட்டையால் தாக்கி பணத்தை கேட்டுள்ளனர். இதில் நிலை தடுமாறிய அவர் தனது வாகனத்தை எடுத்துக் கொண்டு தப்பி சென்றார். அசாம் சித்திக் இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியை சார்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லப்பள்ளியை சார்ந்த அஜய்குமார் ஆகியோர் காரை மறித்து வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணத்துக்காக வேறொரு காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பதிலாக தவறுதலாக இந்த வாகனத்தை நிறுத்தி தாக்கியுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து கோவை மதுக்கரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.